வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கண்டென்ட் வீடியோ கிடையாது. இது ஒரு நார்மல் டே வீடியோ மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தலைக்கு ஹேர் மாஸ்க் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஹேர் வாஷ் டே தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஹேர் கேரில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நான் தலைக்கு நல்லா ஆயில் வச்சு ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு மொதல் நாள் அப்படி இல்லைனா மினிமம் ஒரு 3 hours முன்னாடியாச்சும் தலைக்கு நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிப்பேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து நல்லது. நான் இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி தலைக்கு ஆயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். நல்லா தலை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் சர்க்குலர் மோஷனில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹேர் லென்த் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹேரோட எண்டில் அதாவது நுனி முடியில் வந்து ஸ்ப்ளிட் அண்ட் ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் எப்போவுமே வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்ப்ளிட்டன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் என்னோடய நுனி முடி ஃபுல்லாக வந்து ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 3 hours இதை அப்படியே ஊற விடணும் அப்படின்றதுக்காக முடியை நல்லா தூக்கி கொண்டை போட்டுக்கிட்டு அந்த கேப்பில் என்னோடய ஒர்க்கையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு 3 hours கழித்து ஹேர் மாஸ்க் வந்து ரெடி பண்ணினேன். என்னோடய ஹேர் மாஸ்கில் வந்து கர்ட் அண்ட் ஆனியன் ஜூஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனியன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் கர்ட் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து மினிமம் ஒரு 20 to 30 minutes வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த கேப்பில் என்னோடய கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்புலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஷாம்பு வந்து எப்போயுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் இப்போ டோனர் மாய்ஸ்சரைசர்லாம் போடுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததும் அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் ஃபேஸ் லைட்டாக வெட்டாக இருக்கும் இல்லையா, அப்போவே வந்து ஸ்கின் கேரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு வந்து டோனர். நான் டோனர் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்காகவும் யூஸ் பண்ணல. ஸோ ரோஸ் வாட்டர் தான் வந்து நான் டோனராக யூஸ் பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணதும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுக்கும் அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ ரோஸ் வாட்டரை வந்து நான் டோனராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுமே வந்து அது லைட்டாக காயிற அளவுக்கு டைம் விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆலோவேரா ஜெல். இது வந்து நான் நெக் பார்ட் அண்ட் கைக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அதனால் இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நான் நெக் பார்ட் அண்ட் கைக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு அப்படியே தலையை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிருந்தேன். இது வந்து ஈவினிங் டைம். ஸோ அப்படியே டீ குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தலையை காய வச்சுக்கிட்டு இருந்தேன். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. தலைமுடி நல்லா காஞ்சதுமே வந்து லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி சிக்கெடுத்து சீவி பின்னிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டிருந்த ஒரு 2 பார்சல் வந்து நான் ஓப்பன் பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ அதையும் இப்போவே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் ஒன் வந்து 4 pieces இருக்கிற மாதிரியான கர்டைன்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது எனக்கு வந்து ரூமில் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வால் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஷெல்ஃப்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 feet லென்த்தில் இருக்கிற மாதிரி கர்டைன்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதோட கலர் அண்ட் கிளாத் குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா இருந்துச்சு. பட் பிரித்து சைஸை பார்த்தது செம்ம ஷாக் எனக்கு. நான் ஆர்டர் போட்டிருந்தது வந்து 7 feet லென்த்தில் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் பிரித்து பார்த்தா இது விண்டோஸ்க்கு போகிற மாதிரி 5 feet வந்து வந்திருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு வால் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7 feet லென்த்தில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தேன். பட் இந்த 4 பீஸுமே வந்து விண்டோஸ்க்கு போடுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆனேன். அப்புறம் உள்ளே பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதை மடித்து கொடுத்துருக்காங்க, அதான் சின்னதாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த கர்டைன்ஸ் வந்து நான் லோக்கல்லையுமே வந்து பார்த்துருந்தேன். லோக்கலை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் இருந்ததை விட ஆன்லைனில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணிட்டேன்.
பட் 4 பீஸுமே வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கிளாத்துமே வந்து நல்ல குவாலிட்டியில் தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிங் லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித் ஸ்டாண்டோட. இதோட பேக்கேஜை பார்த்ததுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரல. ஏன்னா பார்த்ததுமே வந்து உள்ளே இருக்கிற பொருள் பத்திரமா இருந்திருக்குமா, டேமேஜ் ஆகாமல் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் பேக்கேஜ் வந்து அந்த மாதிரி இருந்தது. சரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் எங்கேயுமா செலோ டேப்ஸ் அதிகமாக போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. பொறுமையாக பார்த்து பிரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இதில் ரிங் லைட் அண்ட் அதுக்கான ஸ்டாண்ட், மொபைல் ஹோல்டர் இது எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரிங் லைட்டில் 3 டைப்ஸ் வித் 10 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அண்ட் லைட்ஸுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு அண்ட் குவாலிட்டி வைஸ்மே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த டே எனக்கு வந்து இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye.